யூஸ்வலாக குடும்பத்தை வச்சு குடும்பங்கள் கொண்டாடும் படத்தை கொடுக்குற பாக்யராஜ் இந்த தடவை அதே குடும்பங்களை வச்சு டிஃப்ரெண்ட்டாக டார்க் காமெடி த்ரில்லர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. படம் எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, சாண்டி, மிஷ்கின், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 18 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஜெயராம் அண்ட் ஊர்வசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அவங்களுக்கு சஞ்சனா அனந்திகான் 2 பொண்ணுங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் யோகி பாபு வீட்டில் குடியிருக்காங்க. சாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பெரிய ரவுடியாகவும் ட்ரக் டீலராகவும் இருக்காரு. சாண்டி ஜெயராமோட 2வது பொண்ணான அனந்திகாவை லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே சுற்றி டார்ச்சர் பண்ணுறாரு. சாண்டி பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ரவுடின்றதுனால போலீஸ்னாலையும் எந்த ஆக்ஷனையும் எடுக்க முடியல, இந்த ஃபேமிலியாலையும் எதுவும் பண்ண முடியல. சாண்டியோட தொல்லை அத்துமீறி போக ஜெயராம் ஃபேமிலிக்குள்ளே சாண்டியை போட்டு தள்ளிடலாமான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. விடிஞ்சா சாண்டி டெட் பாடியாக கிடக்கிறாரு. இங்கே ஜெயராம் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு 4 பேருமே மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டராக மிஷ்கின் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் சாண்டியை யார் கொன்னா அப்படின்ற கேள்விக்கு பதில் தாங்க இந்த பரிமளா அண்ட் கோ. பாண்டிராஜ் இந்த ஸ்டோரி வேர்ல்டை பில்ட் பண்ணுது, அப்புறம் அந்த கேரக்டரோட வியர்டான பிஹேவியர்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே ஆரம்பிச்சிருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பட்ஜெட் வச்சு வர கலாட்டா, அக்கா தங்கச்சி சண்டை, அங்கங்கன்னு சில இடங்களில் ஒர்க் ஆகிற யோகி பாபு காமெடிஸ்னு இப்படி வறண்ட பூமியில் அங்கங்கன்னு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டாப்புல லைட்டாக காமெடிஸை தெளிச்சு விட்டு போயிருக்காங்க. காமெடி சீக்வன்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. மிஷ்கின் வர சீன்ஸ்லாம் சிரிப்பலைகள் தான் தேட்டரில். இன்ஸ்பெக்டர் மாதிரியே இல்லாமல் அவருக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படி, அண்ட் அவர் ஸ்டைலில் அதை எடுத்து பண்ண விதம் ரசிக்கும்படி இருந்துச்சு. படத்தில் எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கை விட மிஷ்கினோட கேரக்டர் ஆர்க் செமையாகவே வந்திருக்கு. அண்ட் அட் த எண்ட் ட்ரக்ஸை வச்சு சொன்ன மெசேஜுமே அப்ளாஸ் தரக்கூடியவைகளே அமைஞ்சிருக்கு. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பெரிய சொதப்பல். படம் ஃபுல்லாக டார்க் காமெடி ஜானரில் இருந்தும் ஆன் அண்ட் ஆஃபாக தாங்க சில காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் இந்த கொலையை யார் பண்ணான்ற குழப்பம் ஆடியன்ஸானால் நமக்கு வரணும், அதை விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி நீ பண்ணியான்னு கேட்குறது. ஒரு கட்டத்தில் இந்த கான்செப்டே போட்டு ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது. ட்விஸ்ட்டுன்னு இவங்க ஒரு கட்டத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனாலேயே கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு எந்த ஒரு ஷாக்கிங்கும் ஏற்படுத்தாமல் அமைதியாக கடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. இவங்க லாஜிக்கலாக பெருசாக யோசிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிஸை மட்டுமே யோசிச்சு அண்ட் காமெடி ட்ராக் மட்டுமே எழுதி எடுத்திருக்காங்க. அண்ட் அது ஒர்க் ஆகாதது தான் இங்கே பிரச்சனையே. அண்ட் எக்கச்சக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாமலே போயிட்டாங்க. அண்ட் ட்விஸ்டோட ரிவீலான கிளைமேக்ஸே பெரிய சொதப்பல் தான். ஏன்னா ஒரு கேரக்டர் தான் சாண்டியை கொண்டுச்சுன்னு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் உண்மையிலேயே நான் யாரையும் கொல்லவேலைன்னு சொல்லுது. பட் அப்படியே கட் பண்ணால் அந்த கேரக்டர் தான் எல்லாரையும் கொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. பாண்டிராஜுக்கு இந்த படத்தை டார்க் காமெடியில் எடுக்கணுமா இல்லை த்ரில்லரில் எடுக்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரெண்டுத்தையும் கலந்து கட்டி எடுத்து கடைசியில் ஆடியன்ஸை பைத்தியக்கார மாதிரி சுத்த விட்டாங்க. போலீஸ்க்கு பரிமளாவான ஜெயராம் ஃபேமிலி மேலே அப்போலேருந்தே ஒரு சந்தேகம் இருக்கும். ஜெயராமும் பாபநாசம் கமல் மாதிரியே எந்நேரம் வேணாலும் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் பொய் சொல்லணும்னு பயங்கரமாக ட்ரெயின் ஆகிலாம் இருப்பார். பட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு ஃபார்மல் என்கொயரி கூட வராமல் கடைசியில் ஜெயராமே போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்களை என்கொயரிக்கு கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு தாங்க ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருக்காங்க. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஜெயராம் ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவா அப்பப்போ டென்ஷன் ஆகுறது, சின்ன கவுண்டர் போகிறதுன்னு அந்த பரிமளா கேரக்டருக்கு தேவையானதை நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. வெர்சடைல் ஆக்டர் ஊர்வசியை பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கொடுத்தா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லேயே சும்மா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. லவர் பந்து சஞ்சனா ஒரு ரவுடி அக்காவா பராசக்தி கதாபாத்திரத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறாங்க. தங்கச்சி மதுமிதா கேரக்டர் பண்ண அனந்திகாவோட இன்னசென்ட் ஆக்டிங்லாம் சில இடங்களில் நல்லா இருந்தாலும் ஏன் இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணாங்கன்னு தாங்க தெரியல. யோகி பாபு வழக்கம் போல ஒரு கிறிஸ்பான கேரக்டர் அண்ட் அவரோட ஆன் அண்ட் ஆஃப் காமெடி அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. மிஷ்கின் த்ரூ அவுட் த ஃபிலிம் கம்பீரமான தோற்றம், அதுக்கு சம்மந்தமே இல்லாத கவுண்டர்ஸ் அண்ட் அடிஷ்னலாக எமோஷனல் ஆக்டிங்னு அந்த எம்பெருமாள் கேரக்டரை என்னை தாண்டி அவனாலையும் பெட்டராக பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்து பரிச்சயமான அதே கேரக்டரில் வர சாண்டி இந்த படத்துலையும் தன்னோட முந்தைய படங்கள் மாதிரியே அதே ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபாக்ஸ் அண்ட் மியூசிக் டீம்லேருந்து சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் ட்ரெண்டிங் மியூசிக்கே கொடுத்துருக்காங்க. பட் சாங் மிஸ்பிளேஸ்மெண்ட்னால சாங்ஸ்லாம் படத்தில் பெருசாக ரசிக்கும்படி இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் காமெடிஸ், மிஷ்கின் போர்ஷன்ஸ், ஸ்டோரி வெல் செட்டப் அண்ட் அவங்களோட கேரக்டரைசேஷன் அண்ட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா என்கேஜ் பண்ணாத த்ரில்லர், சிரிப்பே வராத டார்க் காமெடிஸ், ஃப்ளோவே இல்லாமல் ஜிக்ஸாக்டில் போகிற செகண்ட் ஆஃப், இன்ஃபினிட் ட்விஸ்ட்டு அண்ட் பெரிய லாஜிக்கல் ஓட்டைகள். ஓவராலாக டார்க் காமெடியாகவும் சிரிக்க வைக்காமல் த்ரில்லராகவும் என்கேஜ் பண்ணாமல் அடுத்து என்ன நடக்கும்னு துளி கூட சுவாரஸ்யமே இல்லாத இந்த படத்தை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச் த ஃப்ளாட் பரிமளா அண்ட் கோ. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 5.5 out of 10. Thank you guys.